அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரவை கூட்டத்தில் வந்து அமைச்சர்களை வந்து ஊழல் இல்லாத வெளிப்படையான கூட்டம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கிற ரெகுலர் கூட்டம் தான். அதில் உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய பட்ஜெட்டு குறித்த கூட்டங்கள் வெளியில் விவாதிக்க முடியாது உள்ள இருக்கிற கூட்டங்கள். ஸோ அதில் விரிவாக அது சம்மந்தமாக பட்ஜெட்டில் எப்படி முடிவெடுக்க பண்ணுறது கூட்டம். இல்லை இது பட்ஜெட் சம்மந்தப்பட்ட கூட்டம். பட்ஜெட் முடிவுகள் எப்படி எடுக்கணும், பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யணும், எவ்வளவு அதில் நிதிநிலை அறிக்கை கொடுத்த கூட்டம். ஸோ அதில் இன்னும் விரிவாக திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்யும். அதுவரை இது வெளியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ வந்து மேடையில் பேசுறாரு, 6 மாதத்தில் சிஎம்மா ஸ்டாலின் வந்துருவாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சராக கேடி ராஜேந்திர பாலாஜி அதிமுகல இருந்து வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் கோபம் வரல, கோபம் வந்து இந்த ஆட்சிக்கு வந்துருவோம்னு 2 பேரும் நாங்களும் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். 2 மாசமா நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் வந்து இன்னும் அதிகபட்சமாக அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் ஒரு உருவாக்கின கட்சி, அம்மா உருவாக்கின கட்சி மொத்தமாக அடமானம் வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் ஓரளவு ஒரு லெட்டர் பேடு மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில் திரு எடப்பாடி வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்சியை என்ன பண்ணணும், இல்லை யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போகிறாங்க. இந்த முயற்சியில் தான் அவங்க வந்து 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டு வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்கள் 20 எம்எல்ஏன்னு எவ்வளோ ஆச்சு? ஸோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை வந்து விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லை அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்படி விஷயம் தெரிஞ்சனால அண்ணனும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்திலையாவது இவங்க வந்து நிப்பாட்டணும், இந்த அரசை வந்து எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில் எம்எல்ஏக்களை 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமாக இன்னைக்கு அடுத்த முயற்சியாக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சியை வந்திருக்காங்க. இதான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அவங்களே வந்து வெளியில் சொல்கிறதுக்கு இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்போ யாருக்கு கேபினெட் மினிஸ்டர்ன்ற போட்டி தான். இப்போ அந்த திமுகவில் இருக்கிற எம்பிக்களில் யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்லை அதிமுகவில் எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்லை இவங்க எந்த ப்ரொபோசிஷனில் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்லை 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போகிறாங்களா, இல்லை கட்சியவே மொத்தமாக இணைக்க போகிறாங்களா, இல்லை எல்லாரும் சேர்ந்து இணைக்க போகிறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகளெல்லாம் அவங்க வந்து திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்குது. ஊழல் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கல, அவங்க ஆறுதல் தெரிவிக்கல, நிவாரணம் இன்னும் எதுவும் கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் சென்று அந்த குடும்பத்தினரை சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்றே தகவல் அனுப்பப்பட்டுருச்சு. அமைச்சர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பாக அந்த அரசு அவங்களோட துணை நிற்கும். இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் அரசு சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. இல்லை பழனி விவகாரத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மளாம் பார்த்துட்டே வரோம். நமக்கு வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை எப்படி செயல்படுத்துன்னு தெரியும். நைட்டு 9 மணி வரைக்கும் பத்திரப்பதிவுகள் நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணாலும் இவங்க போய் பத்திரம் முடிக்கிற நிலைமையில் தான் இருந்துச்சு. எவ்வளோ நீங்கள் டைப் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற பத்திரப்பதிவுகளில் பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸுடைய நிலைமை என்னென்னா, அவங்க யாரும் ப்ராப்பராக ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸுடைய அவ்வளோ கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்றைக்கி இருக்கிற பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை அவ்வளோ லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்துலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்க்கு ஏன்னா அதனால தான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சிங்கன்னா 20,000 ரூபா லட்சமாக போகும்.
1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்கள ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க, அதுக்கு 20,000 ரூபாய் கட்டிங் போகும். அதில் மினிஸ்டர் கட்டிங்னு அங்கேயே ஆளை போட்டு வைக்காங்க. ஸோ அவ்வளோ மோசமான இந்த துறை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அவ்வளோ சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல சீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கு. இதில் புறம்போக்கு நிலங்கள் பட்டா போகிறதா இருக்கட்டும், ஏரியை பட்டா போகிறதா இருக்கட்டும், இல்லை அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில் எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கும் எல்லா இடத்துலையும் பத்திரப்பதிவுகள் அவ்வளோ நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலைகளில் இந்த அரசு வந்த பிறகு அந்தந்த துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஒன் ஆஃப் தட் தான் அது வந்து இந்த கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்னைக்கு ஒரு அந்த ஜேசி வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து இதை பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டே வராங்க. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாளில் வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பத்திரப்பதிவு பார்த்து ரெஜிஸ்ட்ரார்ஸில் என்ன ப்ராப்ளம்னா அவங்கள அவ்வளோ கேஸ் இருக்குது, யார் ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்போ வந்தாலும் இப்போட நின்றுட்டு போகிறான்ற சஸ்பெண்ட் ஆனால் கூட அப்படியே போகலான்ற நிலைமையில தான் எல்லோரும் வேலை பார்த்துட்டு அவ்வளோ பணங்கள் புலம்புற இடம். ஸோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். அதில் ஒரு விஷயம், எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதில் பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாளில் அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான், அவங்க வந்து போலி பத்திரங்கள் போகிற நபர்கள்லாம். இது அந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் லேண்ட் கிராபிங்கிட்ட ஒரு செல்லு வச்சிருந்தது திமுக தான். திமுகவை ஒடுக்குவதற்காக திமுக செய்த அனைத்து லேண்ட் கிராபிங்கையும் போலி பத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக லேண்ட் கிராபிங்ன்ற செல்லு உருவாக்கப்பட்டது திமுக தான். இன்றைக்கி கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க இருந்தப்போ எவ்வளவு திருவள்ளூர் முழுவதும் லேண்ட் போலி பத்திரங்கள் பெரும்பாலான இடங்களில் திமுக சார்ந்த நபர்களும் அவ்வளோ போலி பத்திரங்கள் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஊருக்கு 2 பேர் 4 பேர் வளர்த்து அங்கங்கே இருக்கிறவங்க அனைவரும் திமுகவை சார்ந்தார்களும் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா லெவலையும் அது சீரமைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. அந்தந்த துறை அமைச்சர் முழுமையாக ஈடுபட்டு இருக்காங்க. எந்த அளவிலும் இந்த அரசு எந்த ஒரு ரூபாய் கூட அந்த அரசு சார்பாக எதிரையும் அது ஈடுபடுத்தப்படவில்லை. முழு அளவில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பத்திரங்கள் அங்கங்கே இப்படி தான் இருக்குது. யாராவது கவனத்துக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அது பத்திரம் ரத்து செய்யப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். நிறைய பேர் வந்து என்ன லேண்ட் கிராபிங் செல்லில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தெரியாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு வருது நிறையா, இப்போ லா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போலி பத்திரம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்தே ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி லேண்ட் கிராபிங் பண்ணிருக்கோம். இப்போ கடந்த 5 வருஷமாக பண்ணதில்லை. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பத்திரப்பதிவு துறையில் கண்டிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு தூரம் மோசடி செய்யப்பட்ட, அவ்வளோ தூரம் பண வசூல் செய்யப்பட்ட ஒரு துறை. அதை சீரமைக்கும் வேலை அந்த துறை அமைச்சரும் HRNCயில் தெரியும். எவ்வளவு நிலங்கள் இருக்குன்னு தெரியல, எவ்வளவு தூரம் அதை வந்து ஆடிட் பண்ணணும்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது தவறு எங்கே நடந்திருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் யாருக்கும் இந்த அரசுக்கும் எந்த குறுக்கீடும் கிடையாது. இதில் சம்மந்தப்பட்ட முழு விசாரணை முழு சுதந்திரத்தோடு அங்கே இருக்க காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யார் சம்மந்தப்பட்டாலும் 100% கைது செய்யணும். ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. காவல் மரணங்கள் நடந்தா அது அரசின் நிர்வாக தோல்வி, ஒரு அரசின் தோல்வின்னு சொல்றாங்க சார். யார் அது வந்து இப்ப அரசின் தோல்வியா சார்? இல்ல ஒரு இடத்துல இல்ல இங்க பாருங்க, ஒரு காவல்துறையிலயோ இல்ல காவல் நிலையங்கள்லயோ இல்ல ஏதாவது சிறையிலயோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்து அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளவு மூடி மறைச்சது? எஃப்ஐஆரே போடலை. எஃப்ஐஆர் போடுறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போகிறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பாக தவறு செய்தால் அவர் போய் 100% நடவடிக்கை. ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தீங்க. ஊராட்சி மன்ற தலைவர் தாவே நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதில் சிக்கிட்டு வராங்க. நகராட்சியிலும் சரி மாநகராட்சியும் சரி பல்வேறு ஊழல் குற்ற மற்ற கட்சி அவங்க மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க? எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு அனானிமஸாக எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அது வந்து ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலையும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்குறாங்களா, அந்தந்த துறையில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லையும் தெளிவாக சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒன்று இந்த அரசில் கிடையாது. 100% இந்த அரசில் பர்சன்டேஜ்ன்ற ஒன்று எந்த இடத்துலையும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. அரசு வந்து 2 மாதம் கூட ஆகலை. 2 மாதத்தில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும், ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை. நம்ம ஒன்றும் ஒழிச்சு பேச வரல, எல்லாருக்கும் தெரியும். ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாலும் ஊருக்கே தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்றும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம்.
எல்லா இடத்துலையும் எவ்வளோ வாங்க இந்த சோலாருக்கு நாங்கள் சொன்னோம்ல ஒரு மெகா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.